மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட உடனே அவர் ஒரு பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன பேசினார்னா, தமிழ்நாட்டில் கஜானா காலியாக இருக்கிறது, முந்தைய அரசாங்கம் தொடர்ச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் தகவலை பரப்பியிருக்கிறார். இது ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டு நிதி நிலைமை என்னவா இருக்குன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். அது என்ன, ஏன் அவர் பொய் தகவல்னு சொல்கிறோம்? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்? வெள்ளை அறிக்கைன்னு ஒரு விஷயம் சொன்னார், அது எதை குறித்து காட்டுகிறது அல்லது எதை முன்னிறுத்தி அவர் பேசினார் அப்படின்றத வச்சு அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக 2021 அதாவது வைரஸ் காலகட்டம் முடிகிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் அப்பவும் சில பாதிப்புகள் இருந்தது. பெரும்பாலான மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வராமையே இருந்தாங்க. ஓட்டு போடவே நிறைய பேர் வரல. முதல்வர் ஸ்டாலின் அந்த அந்த பீரியடில் முதல்வராக அவர் தேர்வு பெற்ற அந்த 2021 தேர்தலில் நிறைய பேர் ஓட்டு போடவே வரல. இருந்தாலும் அங்கே ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு முன்னாடி இருந்த அரசு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு. ஒரு 4.5 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த மறைவு, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆட்சியிலிருந்து வெளியேறும்போது கிட்டத்தட்ட நமக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்கிறத புள்ளி விவரத்தோடு சொன்னால் உங்களுக்கு சற்றே புரியும். ஏன்னா இப்போ அது இப்போது தேவைப்படுகிறது. இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்றுக்கிட்ட உடனே பல ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்திலே பல விஷயங்களை அறிவித்தார். நடைமுறைக்கு ஒவ்வாததும், உடனடியாக செயல்பாட்டுக்கு வர முடியாததும், செய்யவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில திட்டங்களை மேம்போக்கில் அடிச்சு விட்டார். அவர் என்ன நினச்சிருக்கிறாரா, நம்ம வர முடியாதுன்னு நினச்சாரா, இல்லை வந்தால் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பழியை யார் மேலேயாவது போட்டுடலான்னு நினச்சாரா? அவருக்கு அது ரொம்ப கைவந்த கலை. 41 பேர் நெரிசல் மரணத்தையும் பழியை யார் மேலேயோ போட்டு தானே இன்றைக்கு வரைக்கும் வருத்தம் கூட தெரிவிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே நிலைமையை நம்மளும் அடிச்சு விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இதை இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம விஜயை தமிழ்நாடு முதலமைச்சராக பார்க்குற அந்த விஜயை அப்படியே கொஞ்சம் அப்படி ஹைடனில் வச்சுட்டு நம்ம டெல்லி இன்னைக்கு டெல்லியில் இருக்கிற நம்ம விஸ்வகுரு மோடி அவர்களை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, பிரதமராக மோடி வருவதற்கு முன்பாக பலவேறு உருட்டுகள் பண்ணாங்க. 1,70,000 கோடி நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னாங்க. அந்த வழக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த வழக்கில் குற்றம் சாட்டுபவர் அனைவருமே விடுதலை ஆகிட்டாங்க. ஒரு புகாரும் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பதவியில் உட்கார்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் பதவியில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். 3வது முறையாக விஸ்வகுரு பதவிக்கு வந்திருக்கார் பிரதமராக. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்களில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி தான், நீங்கள் என்ன இருக்குன்றதை விட அது அத்தனைக்கும் காரணம் இந்த சிக்கலுக்கு காரணம் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம். நேரு காலத்தில் இது நடந்துச்சு, இந்திரா காந்தி காலத்தில் அது நடந்துச்சு, ராஜீவ்காந்தி காலத்தில் நடந்துச்சு. காங்கிரஸ் அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடுகள் தான் நாடே சீரழிஞ்சு போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கார். 3வது முறையே பிரதமராக இருக்கார். ஒருவர் சரியில்லைன்னு தான் உங்களை மாற்றுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் 5 ஆண்டு காலம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த நாட்டை திருத்துவதற்கோ மாற்றுவதற்கோ வழி நெறிப்படுத்துவதற்கோ ஒரு 5 ஆண்டு காலம் தேவைப்படுது. அடுத்ததும் நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்போது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் புதிய பாலாரம் தேனாரம் எல்லாம் இந்தியாவில் ஓட வச்சுருக்கணும், யாருமே கேள்வி கேட்டதில்லை. இப்போது கட் பண்ணி இங்கே வாங்க, ஹைடன் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற நம்ம விஜய் அவர்கள். இவரும் இதே பாணியை தான் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. பதவியேற்ற உடனே 5வது நிமிஷம் 5-10 செகண்ட் கூட ஆகலை, பதவியேற்று மைக்க பிடிச்ச உடனே தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பேசுவாரோ அதே வெறுப்புணர்ச்சியோட, அதே ஆவேசத்தோட, அதே ஒரு மனநிலையோட, தயவுசெய்து விஜய் இந்த போக்கை மாற்றிக்குங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாருக்குமான பொதுவான முதலமைச்சர் ஆகிட்டீங்க. இப்போ எவனாவது எழுதி கொடுக்குறத படிக்காதீங்க. உங்களுக்கு சுய அறிவோட உங்களுக்கு தோன்றதை பேசுங்க. கண்டவன் கண்டதை எழுதி கொடுப்பான், உங்களை மாட்டி விட்டுருவான். இவ்வளவு விமர்சனத்துக்கும் இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக நீங்கள் மாறினதுக்கு காரணம் நீங்கள் தானாக பேசியிருந்தால் மாறிக்க மாட்டீங்க. எவனோ எழுதி கொடுத்து மண்டபத்தில் எழுதி கொடுத்து படிக்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ பதவியேற்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. கவர்னர் சொல்கிறார், எப்போ அந்த கையை காலை ஆட்டி இப்படி ஆட்டியெல்லாம் பேசாத, என்ன இருக்கோ அதை படின பிறகு தான் அந்த ரகசிய காப்பு பிரமாணத்தை இவரே இஷ்டத்துக்கு ஏதாவது மகப்படி படிச்சிடலான்னு பார்த்தாரு போல இருக்கு. அவங்க சொன்ன பிறகு ஒரு செக்ரட்டரி பக்கத்தில் சொல்கிறாரு, டிவிக்கல்ல அது வந்த விஷயந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஷட்டிலாக படித்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான பொதுவானவர், நான் இப்படின்றாரு அப்படிலாம் யாரும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறது இல்லை. சரி, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு, முதல் முறையாக அவர் பதவி ஏற்றுக்கிறார், அதனால் ஏதோ பண்ணிட்டாருனா கூட இப்போது அந்த கஜானா காலின்ற விஷயத்துக்கு சில தெளிவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அது என்ன தெளிவு அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி
இந்த வெள்ளை அறிக்கை இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த இவர் சொன்னார்ல வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறேன், அந்த வெள்ளை அறிக்கை சிஸ்டத்தை முதல்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு நமக்கு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். முதல்லன்னு சொல்கிறத விட சமீபத்தில் இந்த புதிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. வந்தபோது மக்கள்கிட்ட ஒரு தெளிவு வேணுன்றதுனால அவர் தான் நிதித்துறை. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, உடனடியாக எல்லா இடங்களிலும் என்ன ஆக்சுவலாக நமக்கு வருவாய் வருது, எவ்வளவு தூரம் கடன் வாங்கியிருக்கோம், இப்போ நமக்கு என்ன கடன் நிதிச்சுமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத மிக தெளிவாக அவர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அப்போது நமக்கு இருந்த நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2006 காலகட்டம், 2006 காலகட்டத்திலேயே 2006 2007 காலகட்டத்திலேயே நம்ம வந்து இறுதியாண்டு மொத்த நிலுவை கடன் கிட்டத்தட்ட வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் வந்து 2006-07 காலகட்டத்தில் வெறும் 60,000 தான் நமக்கு கடன் இருக்கு. 60,100 கிட்டத்தட்ட 60,000 அப்படி வச்சுங்க, 60,000 கடன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007-08 காலகட்டத்தில் அது 64,000 மாறுது, 64,000 சில்லறையாக மாறுது. அப்புறம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் ஏறிக்கிட்டே வருது. நம்ம வந்து 2006-07 60,000 பார்த்தோமா, அப்புறம் அடுத்த ஆண்டு 64, அதுக்கு அடுத்த ஆண்டு 74,000, அப்புறம் 88,000, அதுக்கப்புறம் 1 லட்சம். கிட்டத்தட்ட 1 லட்சம் எப்போ வருதுன்னா 2010-11 காலகட்டத்தில் 1,13,000 அந்த மாதிரி ஒரு கடன் ஏறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,15,000 மாறுகிறது. அதுக்கப்புறம் 2015 காலகட்டத்தில் 2015-16 காலகட்டத்தில் 2,11,000 இந்த கடன் சுமை உயர்கிறது. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2018-19 காலகட்டத்தில் அந்த கடன் சுமை என்பது 3,45,000 உயர்ந்து விட்டது. அப்புறம் திமுக எப்போ வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2021 அந்த காலகட்டத்தில் தான் திமுக வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை கிட்டத்தட்ட 5,70,000 கோடியாக உயர்ந்திருந்தது. கிட்டத்தட்ட 5,70,000 கோடியாக உயர்ந்திருந்தது திமுக அரசாங்கம் கடந்த 2021 ஆண்டில் அவர்கள் பதவி ஏற்கும்போது. அதன் பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்புறம் கொஞ்சமாக அது வந்து உயர்ந்து இப்போ அவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்பவும் கஜானாவில் காசு இல்லை. ஆனால் கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லலை. இப்போ விஜய் சொன்னார்ல, கஜானாவில் காசு இல்லை, அதனால நலத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட வந்து கையெடுத்து கேட்டார்ல. ஏன்னா மகளிரெல்லாம் எதிர்பார்த்தாங்க, எப்படியாவது வந்து விஜய் வந்து நிச்சயமாக அந்த 2,500 ரூபா சொன்னார் இல்லையா, அதை கண்டிப்பாக போட்டுருவார், முதல் கையெழுத்தாக அது போடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பியிருந்தாங்க. ஆனால் அது சாத்தியப்படலை. ஏன்னா அதை பற்றி அவர் பேசவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் அவர் உருட்டிட்டார், காசு இல்லை கஜானாலன்னு சொல்லிட்டார். உடனே எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பதில் சொல்ல வேண்டிய நம்ம எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா அவருக்கு வந்து கடந்த ஆண்டில் என்ன நடந்தது போச்சு வந்ததுன்னு தெரியும்ல, அவருக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு கட்சிக்குள்ளேயே உள்குத்துருக்கு. அது தனியாக வீடியோவோ வேற ஒரு வீடியோ போடுறேன், அங்கே ஏகப்பட்ட காலையிலேருந்து உள்குத்து போயிட்டு இருக்கு. அதனால் அவரால் பேச முடியல. ஆனால் ஆட்சி நிர்வாகத்தை நடத்திய முதலமைச்சராக இருந்து நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணிட்டார், வாழ்த்து சொன்னார், அட்வைஸ் பண்ணார். தம்பி காசு இல்லைன்னெலாம் சொல்லாதப்பா, கஜானாலெல்லாம் காசு இருக்குது, உங்களுக்கு மனசு இல்லை கொடுக்கறதுக்கு, சும்மா நீ இப்படிலாம் பேசாத. ஒன்று நிர்வாக திறமை இருக்கணும். நாங்கள் வரும்போது இதே நிலைமை தான் இருந்தது. ஆனால் நாங்கள் அதற்கான சோர்ஸை உருவாக்கணும், மக்களுக்கு சொன்னதை செஞ்சோம். கிட்டத்தட்ட 90% வாக்குறுதியை நாங்கள் ஆட்சி முடிவுற காலத்தில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் உடனடியாக பதிலடி கொடுத்துட்டார். பதிலடி கொடுத்துட்ட பிறகும் இதற்கு திருப்பி என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியல. அவர் தான் போகிற போக்கில் பழியை போட்டு போயிட்டே இருப்பார்ல, பழியை போட்டார். திருப்பி அங்கேருந்து எல்லாரும் திருப்பி அடிக்கிறாங்க. இன்னொன்று திருமாவளவன் சொல்லியிருக்காரு, கஜானா காலிலெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சும்மா சரியாக வராதுங்க, முதல்ல அதற்கான வரி வருவாயை உயர்த்துவதற்கு, அதாவது என்னென்னா வருமானத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் தன் பங்குக்கு ஒரு விஷயத்தை, ஏன்னா அவர் வந்து ஆட்சி அமைவதற்கு உதவி செஞ்சிருக்காரு, முறுக்கினார்னா வந்து கேபிளை பிடுங்கின கதை தான் ஆகிடும். ஸோ இது ஒரு சிக்கல் போயிட்டு இருக்குல்ல. இப்போ அவர்கள் வரும்போது, திமுக வரும்போது அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு உரிமை தொகை 1,000 ரூபா கொடுப்போம். அப்படி சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்தவர்
சொன்னார் இதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஏன்னா காசே கிடையாது, சும்மா போய் சொல்கிறாரு ஸ்டாலின், நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு விதத்தில் போய் பரப்புரை பண்ணார். ஆனால் ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்று பதவிக்கு வந்துட்டார். வந்த பிறகு 1000 ரூபா உடனே கொடுத்தாரானா கொடுக்கல. அது ஒரு டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் அதற்கான சாத்தியங்களை வந்து தேடினாங்க. அதுக்கு பிறகு பண வரவுகள்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர்களுக்கு அந்த தொகை வந்து வழங்கப்பட்டுச்சு. அதனால் இப்போ 8 மாதம் கழிச்சு தான் 2500 ரூபா கிடைக்குமான்னு சொல்கிறீங்களா? நான் சொல்லலைங்க, கடந்த ஆட்சியினுடைய நிலவரத்தை சொன்னேன். அவங்க வந்த உடனே கொடுக்க முடியல, அவ்வளோ மோசமான நிலைமையில இருந்துச்சு. ஆனால் இப்போது ஏற்கனவே இருந்த முதல்வராக இருந்தவர் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன வெளியிட்டிருக்காருன்னா, 1000 ரூபா நான் கொடுத்து 1000 ரூபாய் கொடுப்பது அளவுக்கு கஜானால காசு இருக்குது, விஜய் உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் விஜய் சுத்தமாக கஜானாவை தொடச்சிட்டாங்கன்னு பழைய திமுக மீது போட்டுட்டாரு. திமுக ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு போயிட்டாங்க. 9.59 லட்சம் 9.60 லட்சம் கோடியாக இந்த நிதி சுமை, கடன் சுமை வந்து இருக்கு. ஆனாலும் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஜிடிபி ரேட்டில் நாம் இன்னும் அதே 26% தான் இருக்கிறோம். ஏன்னா நாம் வந்து பொருளாதார விஷயத்தில் நமக்கு வந்து மிகப்பெரிய சரிவு எப்போ இருந்துச்சுன்னா நம்ம பதவிக்கு வரும்போது இருந்தது. ஆனால் அதை கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை போராடி உயர்த்தி கடனை வரம்புக்குள் வைத்திருக்கிறோம். கட்டுக்குள்ளே இருக்குது கடன், பழைய மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் நீங்கள் பொய் சொல்லாமல் மக்களுக்கு சொன்னதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறது, இந்த சும்மா இந்த வந்து கலராக ரீல் விடுறது, இதெல்லாம் நிப்பாட்டிட்டு வருமானத்தை எப்படி பெருக்கிறதுன்ற விஷயத்தை விஜய் பார்த்தால், அவர் சொன்ன வாக்குறுதிகளை கொஞ்சமாவது நிறைவேற்ற ஆரம்பித்தால், பெண்களுக்கு வந்து அவர் மீதான நம்பிக்கை வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. இல்லைன்னா இன்றைக்கு எந்த பெண்களை வைத்து ஏமாற்றி அவர்களுக்கு தேன் தடவி அவர்களை ஏமாற்றி அவங்களுக்கு வந்து ஒரு பலவிதமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து செய்யவே முடியாது என்று தெரிந்தும் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்த விஜய்க்கு பின்னடைவாக பார்க்கப்படும். இதை வந்து அவர் தெளிவுபடுத்தினார்னா நல்லது. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டு காசு இல்லைங்க, பார்த்தீங்களாங்க காசு இல்லைன்னு திமுக பழி போட்டு தப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, முதலமைச்சர் ஆகிட்டா உண்மையிலேயே அதற்கான வரி அந்த வருவாயை, தமிழ்நாடு அரசுக்கு வருவாயை உயர்த்துவதற்கான அனைத்து வேலையும் செய்யணும். ஏன்னா திமுக வரும்போது அப்படி தான் இருந்துச்சு. அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி வந்து கடன் இருந்துச்சு. அதை திமுக வந்து அதை உயர்த்தி இன்றைக்கி வந்து கட்டுக்குள் வரம்புக்குள் கடனை வந்து வாங்கி வச்சாலும் அது வந்து அரசாங்கத்தை பாதிக்காத அளவுக்கு, நிர்வாகத்தை பாதிக்காத அளவுக்கு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. காசு இருக்குன்றாரு முதலமைச்சராக இருந்து சென்றவர். அப்போ நீங்கள் வந்து இப்போ முதலமைச்சராக வந்திருக்கீங்க, இன்னும் பதவியை ஏற்றுக்கல. இப்போ தான் பதவி ஏற்றுக்கிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் நிதி நிலைமை கஜானாவை காலியாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் உங்களுக்கு அந்த தரவுகளை கொடுத்தா? தரவுகளை பார்த்தீங்களா? எந்த அதிகாரிகள் உங்ககிட்ட மீட் பண்ணாங்க, என்ன பேசுனாங்க? நீங்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உங்ககிட்ட இந்த தகவல்லாம் சொல்லியிருப்பாங்க? அவங்க பூரா பொய், வாயை திறந்தா பொய். அதை முதல் நாளே செய்யாதீங்க. அது செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆட்சிக்கு நீங்களே கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. வெள்ளை அறிக்கைன்னு ஒரு கதை சொல்லிட்டு வேற என்ன கதை சொல்ல போறாருன்னு பொறுத்திருப்போம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசலாம். நன்றி.